ஓம் அரகர நம பார்வதிபதையே ரகர மதாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. மெய்யன்பர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வது நன்னிலம் ஞானசேகரன். தொடர்ந்து நாம் பார்த்து வருகிற கந்தபுராணத்தினுடைய 3வது காண்டமாகிய மகேந்திர காண்டத்திலிருந்து வஜ்ரவாகு வதைப்படலத்தினுடைய முதற் பகுதியை இதுவரை பார்த்தோம். இதற்கு முன்பு இன்றைய தினம் அந்த வஜ்ரவாகு வதைப்படலத்தினுடைய 2ஆம் பகுதியை இப்பொழுது இங்கே பார்க்க இருக்கிறோம். அந்த முதற் பகுதியிலே சூரபதுமன் அனுப்பிய கொடிய படை வீரர்களான சகத்திரவாகுகளை வீரபாகுத்தேவர் அழித்துப்பட்டார் என்கிற செய்தியை கேள்வியுற்று மனம் கலக்கமுற்று இருந்தான் சூரபதுமன். அதனை கண்டு அவனுடைய நிலையறிந்த அவனது மைந்தன் வஜ்ரவாகு, தந்தையே கவலை வேண்டாம், நானே போர்க்களம் சென்று அத்தூதுவனை சிறைபிடித்து வருகின்றேன் என்று பெரும் படையுடன் வீரபாகுத்தேவரை எதிர்ப்பதற்காக அவன் புறப்பட்டான். தொடர்ந்து இன்றைய தினம் வஜ்ரவாகு போருக்கு புறப்படும் பொழுதே தீய சகுனங்களெல்லாம் அங்கே நிகழ்ந்தன. கொடிய பருந்துகள், ஆந்தைகள் இரைச்சலிட்டன. அது மட்டுமல்லாமல் அவன் கையில் பிடித்திருந்த வில் நழுவி கீழே விழுந்தது. அம்பரா தூணி அருந்து விழுந்தது. இவற்றை ஒரு பாடல் வழியாக மேலும் மேலும் என்னென்ன தீ நெறிகள் அங்கே ஏற்பட்டன என்பதை கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு பாடல் வழியாக விளக்கி அருளுகிறார். அதை இப்பொழுது பார்ப்போம். அண்ணல் மைந்தனதாழியல் தேர்மிசை கண்ணகல் கொடி கையற வீழ்ந்தன. விண்ணின் ஏறு விசிம்பின்றி ஆர்ப்பன எண்ணில் தீக்குறி இவ்வகை உற்றவே. அண்ணல் மைந்தனது ஆழியன் தேர்மிசை, பெருமையுடைய சூரபன்மனின் மகனான வஜ்ரவாகனுடைய சக்கரங்கள் பொருந்திய தேர் இருக்கிறது. அது மேதுள்ள கொடிகளெல்லாம் அப்படியே அறுபட்டு கீழே விழுந்தன, கம்பங்கள் வீழ்ந்தன. விண்ணின்று ஏறும் விசிம்பின்றி ஆர்ப்பன, விண்ணின் ஏறு விசிம்பின்றி ஆர்ப்பன. அது மட்டுமல்ல, வானத்தில் மேகங்கள் இல்லாமல் எல்லாம் இடி ஆரவாரம் செய்தது, இடி முழக்கமிட்டது என்று அங்கே பார்க்கிறோம். மேகம் இல்லை, மேகம் இருந்தால் தானே இடி இடிக்கிறோம். மேகமே வராமல் அங்கே இடி முழங்கியது. அது மட்டுமல்ல, எண்ணில் தீக்குறி இவ்வகை உற்றவே. இவ்வாறாக எண்ணில்லாத தீய அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டன. என்ன காரணம்? தீய அறிகுறி வந்தாலே ஒரு சகுனம் பார்த்து ஒரு காரியத்துக்கு போகிற போது அந்த காரியத்தினுடைய முதல் நிகழ்வே இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? முதற் கோணல் முற்றும் கோணல் என்பது போல அவன் போருக்கு புறப்படும் போதே இந்த தீய சகுனங்கள் தெரிந்தன. அவன் அழிவுடுவதற்கான ஆயத்தம் போல என்பதாக அங்கே அந்த பாடல் வழியாக நமக்கு விளக்கி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இவற்றை பொருட்படுத்தாது அவன் ஒரு பெரிய வீரன் அல்லவா, இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்தானா, இவற்றை பொருட்படுத்தாது வஜ்ரபாகு பெரும் படையுடன் போர்க்களத்தை அடைந்தான். அவன் அந்த அது சொல்லும்ல, 4 வகை படைகள் என்று சொல்லுவார்களே, ரத கஜ துரக பதாதிகள் என்று சொல்லக்கூடிய 4 வகை படைகளோடு பெரும் வீரர்களை எல்லாம் திரட்டி கொண்டு அவன் போர்க்களத்தை அடைந்தான். இதை கண்ட வீரபாகுத்தேவர் தன்னை எதிர்க்க வருபவன் சூரபன்மனுடைய மைந்தன்தான் என்பதை அறிந்து கொண்டு ஒரு மனத்திலே ஒரு உற்சாகத்தோடு ஒரு சூளுரைத்தார். என்ன சூளுரைத்தார்? அந்திவானம் தோன்றுவதற்கு முன்பாக, இன்றைய பொழுது சாய்வதற்கு உள்ளாக அவர்களை அழித்து முருகப்பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைந்து தொழுது இந்த வெற்றி காணிகை அவருக்கு படைப்பேன் என்பதாக ஒரு சூளுரைத்தார். இதையும் ஒரு பாடல் வழியாக அங்கே கச்சியப்ப சிவாச்சாரியார் விளக்கி அருளுகிறார். அதை இப்பொழுது பார்ப்போம். இந்திர ஞாலத்து இறைவனே அல்லல் மற்றை மைந்தரில் ஒருவனாகும்
வருபவன் வருவான் தன்னை முந்திய தானையோடு முரணர முறுக்கி வீட்டி அந்திவான் புகுமுன் எந்தை அடிதொழப் போவேன் போவன் என்றார். இந்திரனால் ஞானத்து இறைவனே அல்லன் இங்கு வருபவன் இந்திரனா ஞானம் என்று சொல்லக்கூடிய பெரிய தேரை உடைய சூரபன்மன் அல்ல. ஒருவாறாக யூகித்தவன் மைந்தர் என்பதை புரிந்து கொண்டார். மற்ற மைந்தரில் ஒருவனாகும் சூரபன்மனுடைய மகன்களில் இவன் ஒருவனாக இருக்கக்கூடும். தன்னை முந்தியதானையோடு முரணர முறுக்கி வீட்டி இவ்வாறு வருபவனை முந்திக் கொண்டு வருகின்ற அவனுடைய படைகளை எல்லாம் என்னுடைய வலிமையினாலே அவர்களுடைய வலிமை கெட்டுப்போகுமாறு அழித்து ஒழிப்பேன் என்று முறுக்கி வீட்டி அந்திவான் புகுமுன் எந்தை அடிதொழப்போவன் என்றான். இந்த அந்திவானம் என்று சொல்லக்கூடிய சூரியன் மறைகிற அந்த நேரத்திற்குள்ளாக இன்றைய பொழுது முடிவதற்குள்ளாக என் தலைவனான முருகப்பெருமானின் திருவடிகளை தொழுது அவரிடத்திலே சென்று அடைந்து இந்த வெற்றியை காணிக்கையாக வழங்குவேன் என்று சூளுரைத்தார் என்பதை பார்க்கிறோம். இந்த அளவிலே அவன் படை நடத்தி சென்றதையெல்லாம் வீரபாகுத்தேவர் அடிப்பேன் என்ற உறுதியோடு இருந்தார். அடுத்தது போர்க்கள காட்சியும் அவன் என்ன ஆனான் என்பதையும் அடுத்து வருகிற பகுதி 3 பார்ப்போம். வஜ்ரவாகு வதைப்படத்திலே என்பதாக சொல்லி இந்த அளவிலே இந்த பகுதி நிறைவு பெறுகிறது என்பதையும் குறிப்பாக உணர்த்தி அந்த 3ஆம் பகுதியோடு வஜ்ரவாகு வதைப்படலம் நிறைவு பெறுகிறது என்பதனையும் தெரிவித்து கொண்டு இந்த அளவிலே இந்த பகுதியை வழங்குவோர் வாய்ப்பளித்த பெருமக்களை வணங்கி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது நன்னிலம் ஞானசேகரன். நன்றி, வணக்கம். நம பார்வதிபதையே ரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். நம பார்வதிபதையே ரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்த பகுதியோடு மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.